வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் ஒருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம். ஆதிகனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உகிராகி அணுக்கள் கூடி மோதிகிணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறியச் செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்கப் பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாகிய சததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய். என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பில் இருந்து இன்றைய கவிக்கு வழக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் கர்மயோகம் தலைப்பிலே
சில கவிகளை சிந்தித்து வருகின்றோம். மேலும் ஒரு கவி ஆன்மீக அறிவே அமைதி நல்கும் என்ற தலைப்பில் உலகத்தில் அமைதியது உருவாகி நிலைக்க உயிரறிவு இறையுணர்வு கடமையறம் எங்கும் பல நாட்டு மக்களது வாழ்வினிலே பரவி பண்பாடாய் ஊடுருவி நிலைக்கும் முறை வேண்டும். சில தலைவர் அரசியலார் பொருள்துறையார் மதத்தார் சேர்ந்தாலும் அன்னவரால் ஒரு காலம் அமைதி நிலவ வழி உண்டாகா. நீடிக்கும் பகை போர் நேர்வழியோ அறிவறியும் ஆன்மீக நெறியே. உலகத்தில் அமைதியது உருவாகி நிலைக்க. அமைதி அவ்வப்போது வருது, சில நாடுகள்ல இருக்குது. ஆனா நிலைத்திருக்கிறதா என்றொரு கேள்வி எழுப்புகின்ற போது உள்நாட்டு கலவரங்கள், போராட்டங்கள், மத கலவரங்கள், இப்படி எத்தனையோ வகைகளிலே அமைதி முழுமை பெறுவது இல்லை. அப்ப அமைதி நிலைத்திருக்க வேண்டும் என்றால் எங்கும் அமைதி தவழ்ந்தால்தான் அமைதி நிலைத்திருக்க முடியும். இல்லை என்றால் ஒரு நாட்டில் நிலைத்திருக்கின்ற அமைதி கூட இன்னொரு நாட்டால் கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாம் நீக்கக்கூடிய வழிவகை என்ன? உலகத்தில் அமைதியது உருவாகி நிலைக்க உயிர் அறிவு இறை உணர்வு கடமையறம். இதுதான் மனிதனுக்கென்று இயற்கை வகுத்த வாழ்க்கை முறை. இறை உணர்வும் கடமை அறமும் பெற வேண்டும் என்றால் முதலில் நமக்குள் ஒரு மறைபொருள் இருக்கு இல்லையா, உயிர் என்று பேசுகிறோமே, ஆனால் யாரும் பார்த்தது கிடையாது, நிரூபித்ததும் இல்லை. ஒரு லாஜிக்கல் அக்செப்டன்ஸ். இன்னும் சங்குவதில் அடக்கம் பண்ணலை, அதனால் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று ஏற்றுக்கொள்கிறோமே தவிர உயிரை யாரு கண்டாங்க? அப்ப உயிர் என்பது என்ன என்று பார்க்கும். உயிருக்கு உருவம் கிடையாது, அந்த உயிரின்றி எதுவும் நடவாது. உலகத்தில் நேர்மை அழியாது, உருவத்தில் உண்மை தெரியாது என்று உலகத்தில் நேர்மை அழியாது என்று கவிஞர் வாலியுடைய 4 வரிகள் வரும். உயிருக்கு உருவம் கிடையாது, அந்த உயிரின்றி எதுவும் நடவாது, உருவத்தில் அது தெரியாது, உலகத்தில் நேர்மை அழியாது. உயிருக்கு மூலம் இறையாற்றல். இப்ப நேர்மை என்பது இறை உணர்வு. யாருக்கும் எந்த வகையிலையும் துன்பம் வர முடியாத அளவுக்கு பண்பட்ட ஒரு வாழ்க்கை முறைதான் நேர்மை. ஆனா வள்ளுவ பெருந்தகை சொல்வார், இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர் பெருமை பிறங்கிற்று உலகு. அப்ப இருமை வகை தெரிந்தால்தான் அறம் போன முடியும். இருமை வகை தெரியவில்லை என்றால் அறம் முழுமை பெறாது. அப்ப அந்த இருமை என்பது என்ன என்றால் சாமி சொல்லக்கூடிய விளக்கம், நேர்மை அதுல ஒரு மை, கூர்மை அதுல இன்னொரு மை, இருமை. இருமை வகை தெரிந்து. இப்ப கூர்மை என்பது பர்ஸ்பிகாசிட்டின்னு சொல்லக்கூடிய நுண்மான் நுழைப்புலன் அறிவு. எதையும் கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து தனது மேன்மைக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அறிவு திறம், மூளை திறம், சிந்தனை திறம், ஆராய்ச்சி திறம், இவை எல்லாமே கூர்மை என்ற விஞ்ஞான அறிவுக்கு உட்பட்டது. நேர்மை என்பது இந்த விஞ்ஞானத்தால் அல்லது கூர்ந்த அறிவால் கண்டெடுக்கப்படக்கூடிய வாழ்க்கை வளங்கள் அல்லது ஒரு வாழ்முறை. அதனால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ எந்த வகையிலையும் துன்பம் வராமல் காக்க வேண்டும் என்று சொன்னால் நேர்மை என்ற இறை உணர்வு வேண்டும்.
எனவே வாழ்க்கை என்பது இரண்டு பக்கம். ஒன்று உடல் ரீதியான நிறைவு, இன்னொன்று மன ரீதியான நிறைவு. அப்ப இந்த இரண்டு வகையும் நிறைவு பெற்றால்தான் அந்த வாழ்க்கை முழுமையாகிறது. அப்ப பொருளும் அருளும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. அப்ப அருளும் பொருளும் சேர்ந்ததுதான் ஒரு நிறைவான முழுமையான வாழ்க்கை. இப்போ பொருள் எல்லா நாட்டிலேயும் கரன்சி என்று சொல்லக்கூடிய ரூபாய் தாள் வச்சிருக்காங்க. அந்த தாளிலே ஒரு பக்கம் மட்டுமே அச்சிட்ட ஒரு கரன்சி நோட் உலகத்தில் எந்த நாட்டிலாவது உண்டா பாருங்க. ஏன் ஒரு பக்கம் அடிச்சிருந்தா இதுதான் நம்ம நாட்டு நாணயம் சொன்னா யார் மறுக்கவா போறாங்க? அப்ப ஏன் இரு பக்கம் அச்சிடுறாங்க? இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். ஆனா உண்மையான ஒரு காரணம் உண்டு, தத்துவார்த்தமான காரணம் ஒன்று உண்டு. வள்ளுவர் சொன்ன கருத்து தான். ஒரு பக்கம் பொருள், மறுபக்கம் அருள், ரெண்டும் சேர்ந்தாத வாழ்க்கை. இதை காட்டுவதற்காகத்தான் ரூபாய் தாளிலே இரண்டு பக்கம் அச்சிடுவார்கள். அப்படி இருக்கின்ற ஒரு வணிகத்துறையில, பொருள் துறையில ஒரு பக்கம் மட்டுமே அச்சாகி விட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அந்த தாள் செல்லுபடி ஆகுமா? ஆகாது. அப்போ நாம் பயன்படுத்துகின்ற கரன்சி நோட்டில கூட இரு பக்கம் அச்சாக இருந்தால்தான் செல்லுபடி ஆகும். ஒரு பக்கம் மட்டுமே அச்சிட்டு இருந்தால் அது செல்லா காசு. அதே போல வாழ்க்கையின் பொருள் துறை என்ற ஒரு பக்கம் மட்டும் வாழ்ந்துவிட்டு அருள் என்ற மறுபக்கம் வாழவில்லை என்றால் இந்த வாழ்க்கையும் ஒரு செல்லா காசு. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தாற்பயத்தை தான் கரன்சி நோட்டு ரெண்டு பக்கம் வச்சிருக்கிறாங்க. அப்ப மனிதன் ஒரு பக்கத்தை மட்டுமே வாழ்ந்துவிட்டால் போகாது, இவனது மறுபக்கம் என்ன, மனிதனின் மறுபக்கம் என்ன, அதையும் திருப்பி பார்க்கணும். அப்படி இந்த இரண்டையும் அறிந்த அறிவு, உயிர் அறிவு, இறை உணர்வு, கடமை அறம். அப்போ உயிரை தேடி அறிகின்ற போது உயிருக்கு மூலம் என்ன? காந்தம், ஜீவகாந்தம். அதற்கு மூலம் என்ன? வான்காந்தம். அதற்கு மூலம் இயக்கம், இறை துகள். அதற்கு மூலம் இறைநிலை. அப்போ எல்லாம் வல்ல சுத்த வெளி என்ற இறைநிலையை தான் இயக்கமாகி, அணுவாகி, உயிராகி, நாமாகி வந்திருக்கின்றோம். இப்போ இறைவன் தந்த ஒரு கடன் இந்த உயிர். இருக்கிற வரைக்கும் அதை பயன்படுத்தி கொண்டு திருப்பி கொடுத்துட வேண்டியதுதான். வட்டி இல்லாத கடன் தான். இரவல் தந்தவன் கேட்கின்றான், அது இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? இல்லையா? அது ஒன் வே டிராபிக் தான், போனா திரும்பி வராது. அதனால் இந்த உயிர் இருக்கின்ற போதே ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று குருமார்கள், ஞானிகள், மகான்கள் வாழ்முறையை வகுத்தார்கள். ஆனா காலப்போக்கிலே என்ன மாற்றம் நிகழ்ந்தது என்றால், இந்த உயிர் உணர்வு என்பது வெறும் ஏமாற்று வேலையாக போனது. வெறும் சடங்கு, சம்பிரதாயங்கள், ஆடம்பரம், தேர் திருவிழா, கும்பாபிஷேகம், இப்படி வெறும் சடங்கு சம்பிரதாயங்களாக போனதுனால அது ஒழுக்கம் இல்லாத பக்தி, அறம் இல்லாத இறை வழிபாடு என்று மாறி போனது. துன்பம் எப்படி விலகும்? அதனால் மனிதன் துன்பப்பட்டால்தான் தனக்கு வசதியான வாழ்க்கை கிடைக்கும் என்பது என்ற கருத்திலே மூன்று துறையிலேயும் வேறுபாடு கிடையாதுங்க.
நான் இல்லைன்னா சீனாக்காரன் உன்னை பிடிச்சிட்டு போயிடுவான், நான் தான் உன்னை காப்பாத்துறேன்னு சொன்னாதான் எவ்வளவு வரி போட்டாலும் மக்கள் எதிர்ப்பின்றி கட்டுவார்கள். அரசியல். நான் இல்லைன்னா உனக்கு எந்த பொருளும் வந்து சேராது. கேஸ் தட்டுப்பாடு, தங்கம் தட்டுப்பாடு. அதனால நான் தான் உனக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன். பொருள் துறை. உனக்கு கஷ்டம் வருதா, நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி தீர்த்து வைக்கிறேன். எனக்கு இவ்வளவு கொடு, இதை கொடு, இதை இந்த பூஜை செய்யணும், அந்த பூஜை செய்யணும். இவன் ஒரு பக்கம். இப்படி இந்த உயிர் பயத்தை வைத்துக்கொண்டே, மன ஆசைகளை வைத்துக்கொண்டே இந்த 3 துறைகளை நம்ம இயக்கும். ஆசையும் பயமும் இல்லை என்றால் யார் நம்ம ஏமாற்ற முடியும்? வியாதி வந்து சாப்பிட்ற, அவ்வளவுதானே, போன போது போ அப்படின்னா எந்த மருத்துவர் நம்ம ஏமாற்ற முடியும்? எந்த ஆஸ்பத்திரி ஏமாற்ற முடியும்? அதே போல சீனாக்காரர் பிடிச்சிட்டு போறான். என்ன, ஒரு நாள் சாகத்தான் போறோம், இன்னைக்கு போனா என்ன கெட்டு போச்சு என்றால் எங்க அரசியல்? இல்ல தெளிவு, எல்லாரும் போத்தான் போறோம், எதுக்கடா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறோம் தெளிவு வந்து விட்டால் எந்த நாடும் யார் மீதும் பகையும் போரும் தொடுக்காது. இப்ப எல்லாவற்றுக்கும் காரணம் ஒரு 3 துறைகளின் சுயநலமே. மக்கள் மத்தியில பெருமையோடு, பொருளோடு, அங்கீகாரத்தோடு, மதிப்போடு, சகல வசதிகளோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் ஏய்த்து பழிக்கின்ற 3 துறை. இது உள்ள வரைக்கும் உலகத்திலே அமைதி நிறைவு பெறுமா அல்லது நிரந்தரமாக தங்க முடியுமா, நிலைக்க முடியுமா என்றால் முடியாது என்பதுதான் சரித்திரம் கண்ட உண்மை. அதனால் உயிரறிவு, இறை உணர்வு, கடமையறம் எங்கும் பல நாட்டு மக்களது வாழ்வினிலே பரவி பண்பாடாய் ஊடுருவி நிலைக்கும் முறை வேண்டும். எத்தனை வார்த்தையை பயன்படுத்துறார் பாருங்க. அமைதி நிலைக்க வேண்டும் என்றால் எல்லா நாட்டு மக்களிடத்திலேயும் அல்லது ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் வாழ்க்கை முறையிலே இந்த உயிரறிவு, இறை உணர்வு, கடமையறம் பரவ வேண்டும். எப்படி பரவும்? எப்படி பரவும்? அதனால்தான் ஏன் இந்த மத தலைவர்களை குறை சொல்கிறேன்னு சொன்னா, வெறும் சொத்து கணக்கு மட்டும் பார்த்துக்கிட்டு ஏதோ உருவத்தை வச்சு தினமும் காலையில் 5 மணிக்கு வச்சு பூஜை புனஸ்காரம் பண்ணிக்கிட்டு நானும் ஒரு ஆன்மீகவாதின்னு காவியை கட்டிக்கிட்டு எதுக்கு இந்த வேஷம்? நல்லவர் போல் வெளி வேஷங்கள் அணிந்து நடிப்பவர் நடுவில் இருப்பதில்லை. நான் நயத்தோடு நல் அறம் காத்து நடப்பவர் நடுவில் இருக்கின்றான். சத்தியத்தின் எல்லையிலே, உயர் சமரச நெறிகளிலே, அன்பின் சக்தியிலே, நேச பக்தியிலே, உண்மை சமத்துவம் காட்டும் சன்மார்க்கத்திலே ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். எவ்வளவு அழகா கவிஞர் ஆத்மநாதன் எவ்வளவு அழகா ஒரு கருத்து சொல்லி பாருங்க. இதுதான் இறைவன் இருக்கின்ற இடம். இப்ப நீங்க என்ன வச்சிருக்கீங்க? அதை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்ணுக்கு தெரியாத கடலை வைத்துக்கொண்டு உலகில் நடக்கின்ற வியாபாரம் பல கோடிகள், பல ஆயிரம் கோடிகள். சோ இதெல்லாம் சில தனி மனிதர்களின் சுயநலம் தானே காரணம். அப்போ என்ன இந்த வாழ்க்கை? உன் உயிரை வெறுக்காமல் உனக்கு எதுவும் புரியாது என்றாரு. இந்த உடம்பையும் வாழ்க்கையும் வெறுக்க வேண்டாம். அதுல இந்த அளவுக்கு அதிகமான ஈர்ப்பு வச்சிருக்கிறோமே, ஒரு பற்று, அதையாவது விடலாம் இல்லையா? அப்போ இந்த பந்தம், பற்று, பாசம் உள்ள வரைக்கும் ஒன்றும் மாற்றம் வராது. சும்மா கேரளால எல்லா கோவில்களையும் ஆண்களுக்கு மேலாடை மறுக்கப்படும். திருப்பதி, இங்க திருநெல்வேலி, கன்னியாகுமரி அந்த போனாலும் ஆண்களுக்கு மேலாடை கூடாது அப்படிம்பாங்க. எதை காட்டு சொல்றீங்க? ஆடையை காட்டுன்னா நீயாவது ஆண்களுக்கு சொன்ன. மகாபாரதத்துல திரௌபதியே ஆடைய ஒழின்னு சொன்னாங்க துரியோதனன். எந்த ஆடை காட்டு சொல்றீங்க? துரியோதனன் சொன்னதையா
இல்லை யாரோ சொன்னதையா? எதை கழட்டணும்? அப்போ ஆத்மா என்பது அனுபவங்கள் என்ற ஆடைகளால் போர்த்தப்பட்டிருக்கிறது. ஆத்ம தரிசனம் பெற வேண்டும் என்றால் இந்த ஆத்மாவை போர்த்திருக்கின்ற ஆடைகளை நீக்காமல் தெரியாது. அந்த ஆடை நீக்குன்னு சொன்ன நீ சட்டை கழட்டு, பனியனை கழட்டு, என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? எனவே வெறும் சடங்கு சம்பிரதாயங்களால் ஏதாவது மாற்றம் நிகழுமா பாருங்க. நிகழ்ந்ததா பாருங்களேன். எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆச்சு மனிதனுக்கு ஓரளவாவது அறிவு வந்தது. அப்ப எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகியும் ஒரு 50-60 வருஷம் நிறைவாக வாழ முடியவில்லை என்று சொன்னால் இது என்ன மனிதன் சாதித்து விட்டான்? ஏதோ 80-90ன்றாங்க வயசு. இதுல பள்ளி கல்லூரி படிப்பு அது 20 வருஷம் போயிடும். பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 70 வருஷம் 90 கணக்கு போட்டா கூட 20 போச்சுன்னா 70 வருஷம். இதுல 50க்கு பிறகு இல்லற வாழ்க்கை முடிஞ்சது. மிச்சம் ஒரு 40 வருஷம் மறுபடியும் குழந்தை பருவ வாழ்க்கை தான். இதுல என்ன ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்னு இந்த வாழ்க்கையை பற்றி இவ்வளவு? சரி, இதுலயாவது நிம்மதியா நிறைவாழ முடியுதா? அதுவும் இல்லை. அப்ப என்ன சாதனை இந்த மனித குலம் சாதித்திருக்கிறது? 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். என்ன வாழ்க்கை இது? அப்ப இதெல்லாம் சிந்தித்து பார்த்தால்தான் இது ஒரு போலித்தனமான வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோம். இயற்கை விதிப்படி வாழ வேண்டிய வாழ்க்கை முறைக்கும் சமுதாய விதிப்படி நாம் வாழ்கின்ற வாழ்க்கை முறைக்கும் உள்ள பேதங்களே எல்லா சிக்கல்களுக்கும் காரணம். ஒன்று இயற்கை விதிப்படி வாழ்க்கை, இன்னொன்று சமுதாய விதிப்படி வாழ்க்கை. இந்த இரண்டுக்கும் உள்ள பேதங்களே இந்த உலகம் சந்திக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். இன்றைக்கு யார் இதை ஒப்பிட்டு பார்க்க போறாங்க? இல்லை யார் ஒப்பிட்டு பார்த்து வழி சொன்ன மகான்களை மதித்து பின்பற்ற போறாங்க? அவங்க பேர்ல ஒரு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு அதுல சம்பாத்தியம் பார்க்கத்தான் இருக்காங்களே தவிர என்ன சமுதாய நன்மை? அதனால் இந்த உயிரறிவும் இறை உணர்வும் கடமையறமும் இல்லை என்றால் இயற்கை வளங்களையும் காக்க முடியாது, மனித நலத்தையும் காக்க முடியாது. அமைதி என்பது காணல் நீராகத்தான் இருக்கும். மன நிறைவு என்பது காணல் நீராகத்தான் இருக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கை நாம் ஆராய்ந்து பார்த்து, யார் யாரும் எப்படியோ வாழ்றாங்க தெரியாது, ஆனா நான் வாழ்ந்தேன் இல்லையா? என் வாழ்க்கையிலே நான் சந்தித்த விருப்பமான நாட்கள் எவ்வளவு, சலிப்பான நாட்கள் எவ்வளவு? இந்த விருப்புக்கும் சலிப்புக்கும் இடையில என்ன காரணம்? யோசிச்சு பார்க்கணும். எல்லாமே தவறான கான்செப்ட்ஸ், தவறான கருத்துக்களை நிலையென்று நம்பிய அறியாமை. இப்படித்தான் இருக்கும். இந்த வாழ்க்கை என்பது ஒரு பக்குவத்தை நோக்கியது, பண்பாட்டை நோக்கியது. அதற்கு இந்த மூன்றும் அடிப்படை. இதுதான் வாழ்க்கை என்று குழந்தை பருவத்திலேயே பள்ளியிலேயே கற்றுக் கொடுத்து விட்டார். அதற்கான அமைப்புகள் சமுதாயத்திலே பரவலாக்கி விட்டார். எல்லோரும் ஒரு குருகுல வாழ்க்கை, ஒரு ஆன்மீக வாழ்க்கையை தானே வாழ்வாங்க. அப்போ அமைதி அந்த அளவுக்கு நிறைந்து கொண்டே வந்து ஒரு நாள் முழுமை பெறும் தானே. அதனால் பல நாட்டு மக்களது வாழ்வினிலே பரவி பண்பாடாய் ஊடுருவி நிலைக்கும் முறை வேண்டும். அதாவது விவசாயம் என்ற தொழிலுக்கு இயற்கை வளம் அப்படியே தயார் நிலையிலயா இருக்கு? எல்லாம் கல்லும் மண்ணும் முள்ளுமா தான் இருக்கும். அப்ப கலர் நிலம் விவசாயத்திற்கு பயனாகுமா? முதல்ல அதை பண்படுத்தணும். நிலத்தை பண்படுத்தினால்தான் அது விவசாயத்திற்கு பயனாகும். மனதை பண்படுத்தினால்தான் வாழ்க்கைக்கு பயனாகும். அதனால்தான்
ஜனகன் ஒரு யாகம் நடத்துறதுக்கு பூமியை தோண்டினான். அந்த பூமிக்குள்ள கிடைத்தது ஒரு பெட்டி. அதுல இருந்தது ஜீவாத்மா சீதை. அப்போ என்ன யாகம் வேண்டினா? உலக அமைதி வேண்டி யாகம் நடத்தின. எப்படி கிடைக்கும்? உயிர் உணர்வு, இறை உணர்வு, கடமையாரம். அப்போ உயிர் உணர்வு எங்க இருக்குது? ஆத்மாவில் இருக்குது உயிர். அப்ப ஆத்மாவை அறிந்தால்தான் பண்பாடு செழிக்கும். அதனால மூன்றையும் இணைத்து ராமாயணத்துல பண்பட்டாதான் வாழ்க்கை சுகமாகும். அந்த பண்படுத்த வேண்டியது எது? ஆத்மாவை. ஆத்மாவில் என்ன இருக்கு? உயிர் அடிப்படை ஆடைகள் போர்த்தப்பட்டன. இந்த ஆடைகளிலே அழகாதம் இருக்கும், கொடூரமானதும் இருக்கும். அப்ப நல்ல ஆடைகளை தேர்ந்தெடுத்து தேவையில்லாத ஆடைகளை நீக்கிவிட்டால் இந்த ஆத்மா அழகா இருக்கும். அப்படி அற்புதமான தத்துவங்கள் எல்லாம் உள்ளடக்கித்தான் இதிகாசங்கள் எழுதப்பட்டன. இதிகாசம் என்றால் சரித்திரம் அர்த்தம் இல்லை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை நெறி, அதுக்கு பேர் தான் இதிகாஸ். இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற இலக்கணம் தான் இதிகாசம் என்று சொல்லுக்கு அர்த்தம். அப்ப அதுல என்ன இருக்கும்? ஒன்னும் வாழ்க்கையின் நோக்கம் இருக்கும். இரண்டாவது, அந்த நோக்கத்தை நிறைவு செய்கின்ற வாழ்க்கையிலே துன்பம் இல்லாத ஒரு காப்பு இருக்கணும். அப்ப இதிகாசம் என்ற ஒரு இலக்கணத்துல இலக்கியம், காப்பியம் என்ற 2 கூறுகள் இருக்கும். இலக்கு, இயம், இலக்கியம். வாழ்க்கை இலக்கு என்ன? நான் ஏன் பிறந்தேன்? அந்த நோக்கத்தை எடுத்து சொல்லணும். அதை அடைகின்ற காலகட்டத்திற்கு உள்ளாக இந்த உடலுக்கோ மனதுக்கோ வாழ்க்கைக்கோ எந்த வகையிலையும் துன்பம் வந்துவிடக்கூடாது. பாதுகாப்பு வேணும். காப்பு, இயம், காப்பியம். அப்படி இதிகாசம் என்ற சொல்லுக்குள் இலக்கியம், காப்பியம் என்ற 2 கூறுகள் அடங்கியிருக்கும். அந்த இலக்கணத்தை படி ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம். 4வது இதிகாசம் வேதாத்திரியம். 4வது இதிகாசம் வேதாத்திரியம். ஏன்னா இங்க வாழ்க்கையின் நோக்கம் என்ற இலக்கு உண்டு. அதை அடைகின்ற வரைக்கும் துன்பம் இல்லாமல் வாழ்வது எப்படி என்ற கடமையாரம், பாதுகாப்புக்கான வழிமுறை இங்க இருக்கு. அப்ப இலக்கியம், காப்பியம் 2ம் இணைந்தது இதிகாசம் என்றால் 2ம் உள்ள வேதத்திலும் ஒரு இதிகாசம் தானே. ஆனா இங்க கதைகள் இல்லை, கதாபாத்திரங்கள் இல்லை, சம்பவங்கள் இல்லை. எசன்ஸ் ஆஃப் பிலாசபி, தத்துவத்தின் சாறு மட்டுமே இங்கே இருக்கும். அந்த சாறு அப்படியே குடிக்கிறது கஷ்டம்தான், கொஞ்சம் டைல்யூட் பண்ணணும். அதுக்கு கதாபாத்திரம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் கதையிலே போயிடும். அப்போ டைல்யூட் பண்ற எதுவாக இருக்கணும்? அனுபவங்களை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்படி பல நாட்டு மக்களது வாழ்வினிலே பரவி பண்பாடாய் ஊடுருவி நிலைக்கும் முறை வேண்டும். சரி, இது யார் செய்ய மாட்டாங்க என்றால் சில தலைவர், அரசியலார், பொருள் துறையார், மதத்தார் சேர்ந்தாலும் அன்னவரால் ஒரு காலம் அமைதி நிலவ வழி உண்டாகாது. ஏன்னா குழைப்பினால் தான் இவர்களுக்கு பொழப்பு நடக்கும். அதாவது குடிசை மாற்று வாரியம் என்ன வாரினாங்கன்றது அவருக்கு தான் தெரியும். அப்பெல்லாம் மீடியா கிடையாது. இன்றைக்கும் வாரிட்டே இருக்கிறாங்க. அதான் இந்த கூலியும் திரைப்படம் வந்தது பாருங்க, சுதந்திர நாள் அன்னைக்கு வந்தது. ஏன் சுதந்திர நாள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்டார். ஏன்னா 25 வருஷமாக இன்னும் நம்ம கூலிகள் அதான் இருக்கிறோன்றது காட்டுறதுக்காக நம்ம சூப்பர் ஸ்டாரு கூலின்னு படம் எடுத்து காட்டிட்டார். இன்னும் இவர் ஒரு ஆன்மீகவாதின்னு நினைச்சேன். கடைசி பார்த்து எத்தனை பொறாமை இவருக்குள்ள. தனக்கு கிடைக்கல அதாவது இன்னொருத்தன் கிடைக்குதுன்ற பொறாமையில இன்னொரு கொடுமையான காரியத்துக்கு முயற்சி செய்தார் அப்படின்ற செய்தியில பார்த்தனே.
என்ன ஆன்மீகவாதி இவர். எனவே மக்களுக்கு எது நல்லது என்று சிந்திப்பதுதான் உண்மையான ஆன்மீகமே தவிர இது ஒரு வகையில வேஷம் தான் வச்சுக்கணும். ஸோ இப்படி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு காலம் இங்கே நிலவ வழி உண்டாகாது. நீடிக்கும் பகை போர், நீடிக்கும் பகை போர். நேர் வழியோ அறிவறியும் ஆன்மீக நெறியே. அந்த அறிவை அறிகின்ற போது உயிர் உணர்வு, இறை உணர்வு, கடமை அறம் மூன்றும் நிறைய பெற்றுவிடும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம். இதுக்கு மேல என்ன இருக்கு? வசதி என்பதுக்கு எல்லைக்கோடு கிடையாதுங்க. நாம வாழ்க்கையில ஒரு எல்லைக்கோடு போடாத வரைக்கும் வசதிகளில் நிறைவு கிட்டாது. இதையும் நம்முடைய இதிகாசம் என்ன சொல்றது? மகாபாரதத்துல யயாதின்னு ஒரு கதாபாத்திரம் சுக்கராச்சாரியுடைய மகளை தான் திருமணம் செய்வான். பிறகு அந்த சுக்கராச்சாரியார், அதுக்கு முன்னாடி சில ஒரு காட்சி வச்சுக்கங்களேன், அந்த தேவயானை திருமணமாகி யயாதியோடு அவருடைய நாட்டுக்கு போகிற போது இந்த சுக்கராச்சாரி இருக்கிறார, இந்த நாட்டின் இளவரசி இவளுக்கு பணிப்பெண்ணாக கூட போக வேண்டிய ஒரு ஒரு என்ன சொல்வது, ஒரு கட்டாயப்படுத்துற வச்சுக்கலாம். அது முன்னாடி கதை. சரி, ஒன்று வாங்கின ஒன்று ஃப்ரீன்னு வந்துச்சு, ரெண்டு தான் அனுபவிக்கிறோம் அப்படின்னு யயாதி ரெண்டையும் அனுபவிச்சார். உடனே தேவயானுக்கு பிடிக்கல. ஆஃப்டர் ஆல் வேலைக்காரி அவ, இளவரசியா இருந்தா என்ன, இப்போ எனக்கு வேலைக்காரி என்று சொல்லி சண்டை போட்டு மீண்டும் சுக்கராச்சாரிட்ட வந்துட்டார். சுக்கராச்சாரியார்கிட்ட இவர் வரும்போது, இனிமே உனக்கு இளமை இருப்பதனால தான் இந்த ஆட்டம் போடுற, நீ முதுமையாக கடவுதுன்னு சபிச்சிட்டார். உடனே யயாதி கேட்டான், ஐயோ இப்பதானே எனக்கு இளம் வயது, இப்பவே என்ன முதுமை வந்துட்டா எப்படி வாழ்க்கை அனுபவிக்கிறது, எனக்கு ஏதாவது கொஞ்சம் கன்சிடர் கொடுங்களேன். சரி, யாராவது உன்னுடைய இளமையை விரும்பி ஏற்றுக்கொண்டால், அதாவது யாராவது ஒரு இளைஞன் உன் இளமையை, உன் முதுமையை விரும்பி ஏற்றுக்கொண்டால் அவனது இளமை நீ டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஓ அப்படின்ட்டார். அவனுக்கு 4 குழந்தைகள். வந்து ஒவ்வொருத்தையும் கேட்குறான், இளமை இல்லைன்னு லைஃப் இல்லை டாடி, என்ன நீங்க இதை கேட்குறீங்க? அடுத்தவன் சொன்னேன், இவ்வளவு உங்களுக்கே முடியல, அப்புறம் எங்களுக்கெல்லாம் எப்படிங்க டாடின்னா. கடைசி பையன் போனா போது நம்ம அப்பான்னு சொல்லி அவனுடைய இளமை மாற்றிக்கொள்கின்றான். இவன் போய் மறுபடியும் என்ஜாய் பண்றான். கடைசியில் ஒரு இலக்கணத்தை சொல்லுகின்றான், அனுபவிக்க அனுபவிக்க அனுபவங்களின் வாயிலாக ஆசைகள் பெருகி கொண்டே போகின்றனவே தவிர அதற்கு முற்றுப்புள்ளியே இல்லை. இதுதான் அந்த கான்செப்ட். அந்த நிகழ்வுடைய தத்துவார்த்தம் என்ன என்று சொன்னால், அனுபவங்களிலே நீ எவ்வளவு அனுபவித்தாலும் ஆசைகள் அனுபவத்தை வைத்துக் கொண்டு புதிய புதிய சுகத்தை தேடுமே தவிர ஒருபோதும் அது நிறைவு பெற்று விடாது. அதனால் என்னுடைய இளமை உனக்கே கொடுத்துறேன்ப்பா, எனக்கு முதுமை கொடு என்று சொல்லி மீண்டும் இந்த 4வது பையனுக்கு இளமையை தந்துவிட்டு முதுமை ஏற்றுக்கொள்கிறான். எப்படின்னு கதை. அப்ப வாழ்க்கை என்பது என்ன என்று சொன்னால், எவ்வளவு துய்த்தாலும் எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் அது நிறைவு பெறாது. அப்போ நிறைவு என்பது எங்க இருக்குதுங்க? போதும் என்று சொல்வதும் போதவில்லை என்று சொல்வதும் மனசுதான். அப்ப மனம் நிறைந்து விட்டால் வாழ்க்கை நிறையும். அதுக்கு யார் நமக்கு உதாரணம்? பட்டினத்தார். மன்னனுக்கு நிகரான சொத்துக்கள் பத்தல, சொந்த மகனும் கிடையாது, தத்து பிள்ளை. அவனை துரத்தினான், உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறியா, போ நீ வியாபாரம் பண்ணிட்டு வான்னு கப்பலையே அனுப்பி விட்டார். அவன் போய் திரும்ப வைரம் வைடூரம் மூட்டை மூட்டை கொண்டு வந்து இறக்கினான். கூடவே ஒரு ஓலையும் தந்தான், காதற்ற ஊசியும் வாராதகான் கடை வழிக்கை, இவ்வளவு சொத்து வச்சுட்டு போகும்போது அள்ளிட்டா போக போற என்று மறைமுகமா ஒரு கேள்வி எழுப்பிவிட்டு அவன் போயிட்டான். ஒற்றை வரி தந்த ஞானம் எல்லாவற்றையும் தொடர்ந்து கோவணம் கட்டிட்டு வெளியே வந்தார். அப்போ இவ்வளவு செல்வம் இருந்தும் போதவில்லை என்று சொன்ன மனம் இப்ப என்ன சொல்ல தெரியுங்களா? பிச்செடுக்க திருவோடு உண்டு, படுத்துறங்க திண்ணை உண்டு, உச்சரிக்க பஞ்சாட்சரம் உண்டு, இன்னும் வேற என்ன பாக்கியம் வேண்டும்? ஒரே மனசுதான். ஒரு பக்கம் பற்றாக்குறை, இந்த பக்கம் இன்னும் வேற என்ன வேணும்?
இதை விட என்ன இருக்குங்க? ஊராம் விட்டு திண்ணையில படுத்துக்கிட்டு ஓம் நம சிவாய மந்திரம் சொல்லிக்கிட்டு இந்த பாக்கியம் போதுன்றார். அப்ப 2 எல்லைகள் காட்டுறார். மனம் எங்கே நிறையுதோ அதுதான் வாழ்க்கை நிறைவு. வசதிகளில் போனீங்கன்னா எல்லை கூட கிடையாது. அறிவுக்குள்ள போனீங்கன்னா அதுதான் முழுமை. அப்போ ஒரு மனிதன் எதிலே நிறைவு பெற முடியும் என்றால் பொருள் துறையிலே, அதிகாரத்திலே என்றைக்கு நிறைவு பெற முடியாது. தன்னை அறிந்து விட்டால் உண்மையில் இன்பம். தன் நலம் மறந்தால் பெரும் பேர் இன்பம். அதுக்கு மேல மனசு எதுவும் கேட்காது. ஏனென்றால் மனதின் ஓட்டமே பேரின்பத்தை நாடிய பயணம். அது தெரியல. நம்ம ஏதோ பொருளை காட்டி காட்டி வேடிக்கை காட்டிட்டு இருக்கிறோம். அதுவும் உள்ள போகுது, அனுபவிக்குது. இது இல்லை நான் கேட்டதுங்குது. மறுபடியும் புதுசாக ஒரு மாடல் காட்டுறோம். ஓ சூப்பர் அப்படி உள்ள போகுது, அனுபவிக்குது. இது இல்லை நான் கேட்டதுட்டு மறுபடியும் வெளியே வந்துடுது. அப்போ எங்கே இந்த மனம் நிறைய பெறும் என்றால், நதி எங்கே போகிறது? கடலை தேடி. நாள் எங்கே போகிறது? இரவை தேடி. அப்ப எங்கே பிறந்ததோ அதை தேடித்தான் பஞ்சபூதங்களே நகர்ந்து கொண்டிருக்கின்றன. எல்லா ஜீவன்களும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. நாமும் இறப்பை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே இருட்டு தான் சுத்த வேலை. அதுக்கு மேலதான் சிவலோக பதவி, வைகுண்ட பிராப்தம்னு சொன்னாங்க. அப்ப எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போய் சேரணும். ஆனா இந்த சிவலோக பதவி, வைகுண்ட பிராப்தம் என்பது என்ன சொல்லி வச்சுட்டாங்க? செத்ததுக்கு அப்புறம் போறதுன்ட்டாங்க. செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதரை போல் என்னை நினையேல் என்றார் வள்ளலார். அப்போ சிவலோகம், வைகுண்டம் என்பது செத்த பிறகு போறதில்ல, இருக்கின்ற போதே போகின்ற துரியாதீத தவம். அப்படி ஒரு அற்புதமான நிறைவான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் வேதத்திரியம், மனவளக்கலை பயிற்சிகள். அதனை ஒற்றை சாமியம் நம் கடமை, அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான கவி, சிறப்பான விளக்கம். தொடர்ந்து மகான் கவிகளுக்கு ஆழ்ந்து சீராக விளக்கங்கள் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர், ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வளமுடன். பாடல் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி பிருந்தா கார்த்திகேயன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி தாரகேஸ்வரி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. ஆக மாட்டேங்குங்க. ஓ ஓ சரி பாடட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கள், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மழைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதிவுயர்ந்து இவ்வுண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதிவுயர்ந்து இவ்வுண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.